ஷாக்கிங் சர்ப்ரைஸ். அப்புறம் 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆகி போச்சு. ஏத்த இன்னும் 21 டன் இருக்கு. அப்போ இந்த வாரம் ஃபுல்லா இழுத்துருவாங்க. 4வது நாள் ஆகி போச்சு, இன்னும் லோடு ஏத்தல. வந்து சிக்கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னாரு. ஆனா அடிக்கிற வெயிலுக்கு வேணானா, இன்னும் ஒரு மாங்காய் கூட வரல. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. இதனால தான் வந்து நம்ம 4 நாளாக வெயிட் பண்ணி நம்ம லோடு ஏற்றிட்டு இருக்கோம். நண்பர்களே, வெல்கம் பேக். நம்ம லோடு ஏற்றுற குடோனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்துட்டோம். வந்து நம்ம எம்டி பாக்ஸில் இறக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லோடு ஏற்றுறதுக்காக. போன வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா, நம்ம போன வீடியோ வந்து பெங்களூர்லேருந்து லோடு எம்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சித்தூரில் நம்ம இறக்கிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த லோடுக்கு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பஞ்சாப் போக போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மண்டியில் நாங்கள் எப்படி லோடு ஏற்றுறோம், என்னென்ன நடந்துச்சுன்னு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த பாக்ஸ் தான் நம்ம ஏற்றிட்டு வந்தது. அரௌண்டு மொத்தம் 2000 பாக்ஸு. இது எல்லாத்துலேயும் நமக்கு லோடு ஏற்ற மாட்டாங்க. இவங்க வந்து ரேட்டுக்கு வாங்கி இவங்க வந்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு 4-5 வண்டிக்கு லோடு ஏற்றுவாங்க. நேற்று நைட்டு 8 மணிக்கெலாம் மண்டியாண்ட வந்தாச்சு. காலையில் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. போய் கேட்டோம், வெயிட் பண்ணுங்கள் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டே வச்சிங்களேன், நமக்கு கொஞ்சம் சரி ஓகே அப்படி தான் அப்படின்னு விட்டுருவோம். அவங்க காலைல ஏற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் காலைல 11-12 மணி வரைக்கும் போய் பார்க்குற ஒரு மாங்காய் கூட வரலிங்க. என்னடா அது ஒரு மாங்காய் கூட வரல. ஒருவேளை வேறு பக்கம் ஏற்ற போக சொல்லுவாங்க, வேறு பக்கம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்படி கூட நம்ம வண்டி ஏதோ அங்கே இருக்குது, இன்னும் லோடு ஏற்றலைங்க. இந்த பாக்ஸ் பார்க்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது நமக்குள்ளே. நம்ம ஏற்றிட்டு வந்தது அப்படின்னு ஒரு சைல்டுஹுட்டாக நினச்சி பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நாளைக்கு தான் ஏற்றுவோம், நாளைக்கு தான் இறக்குவோம், நாளைக்கு தான் ஏற்றுவோம்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ மனசு மாதிரி உடனே இப்போ இறக்குறேன் அப்படின்ட்டு இப்போ இறக்கிட்டாங்க. நான் இந்த பக்கம் வந்து சொல்கிறேனே, ஒரு க்ரீன் ஏரியாவாக இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் நாளைக்கு காலை லோடு ஏற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏற்றிடுவாங்களே, நாங்களும் ஒரு எக்ஸைட்டிங்கில் இருந்தால் சரி நாளைக்கு அப்படியே மத்தியானத்துக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படியே ஒரு கணக்கு போடுவோம்ல சின்னதாக, அந்த மாதிரி கணக்கு போட்டாச்சு. அப்புறம் 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆகி போச்சு. ஏற்றவே இல்லை. என்னங்க ஆச்சு, அதாவது மாங்காவே வரல இந்த பக்கம். சரி, என்னங்க மாங்காவே வரல, எப்படிங்க ஏற்றுவீங்க அப்படின்னு போய் கேட்டால், ஒன்றும் இது இல்லை, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குது, பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது, சாப்பிடுங்க, இங்கே ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரத்துக்கு மேலே தான் லோடே வரும், நைட்டு தான் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆஹா இல்லைடா அது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ரைட்டு, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு காலைல நான் எந்திரிச்சது 9:30 தான் எந்திரிச்சோம். அப்புறம் நம்ம டிரைவர் சமையல் செஞ்சுட்டாரு. சோறும் பீக்கங்க குழம்பு செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் குளித்தேன். ஒரு 2 மணி ஆகிப்போச்சு. சரி 3 நாள் ஆகிப்போச்சா குளிச்சு. நான் ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த மாதிரி ஷாக்ஸ் போட்டு. இந்த மாதிரி சாக்ஸ் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் போட்டேன். அதுக்கப்புறம் நான் போடுறதே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனையால் அதுக்கப்புறம் நான் போடுறதே விட்டேன். அப்புறம் இந்த வெயிலுக்கு ஒன்றுமே முடியலை, அதனால் கபடி சாக்ஸ் போட்டு கபடி இப்படி திம்முன்னு எடுத்துக்கலாம். எனக்கே பார்க்கும்போது ஒரு டே சின்ன பையனடா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வச்சு. சரி ஓகே பார்ப்போம். ஒன்றும் பாருங்கள், ஒரு மாங்காய் கூட இல்லை, வெள்ளை எம்டி கிரேட்டாக தான் இருக்குது. குடோனே பாருங்கள் எம்டியாக இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே தான் ஒவ்வொரு வண்டியாக லோடு ஏற்றிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை பாக்ஸில் பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் லோடு ஏற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சே நான் இப்போயே சொல்கிறேன் பாருங்களேன், என்னுடைய கருத்து கணிப்பு ஒரு 12 மணி 1 மணி ஆயிரும் லோடு ஏற்றி முடிகிறதுக்கு, நம்ம கிளம்புறதுக்கு. மேபி காலையில் நாளைக்கு கூட ஆகலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செம வெயிலுங்க. நான் அவங்களே குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, காலையில் பாதி பறித்து வச்சுட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் பறிப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு. அப்படி சாயந்தரம் பறிக்கிற மாதிரி இருந்தால் 6-7 மணிக்கு மேலே தான் மண்டிக்கே வரும். நம்ம ஒரே வண்டி தான், தமிழ்நாட்டு வண்டி. அப்புறம் சின்ன வண்டி ஒன்று இருக்குங்க. எனக்கே ஒரு பயங்கர ஒரு இதாகி போச்சு. நம்ம வெளி மாநிலத்துக்கு வந்தாலே நம்ம தமிழ்நாட்டு வண்டி பார்த்தா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வருமே, ஒரு ஆச்சரியம் வருமே, அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து லாரி வரல, சின்ன வண்டி ஒன்று வந்திருக்கு. ஸோ தோஸ்து சின்ன வண்டி ஒன்று. அடுத்து நம்ம அவங்களும் எம்டி பாக்ஸை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில, நான் வந்தால் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னால் வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னால் நான் கடைக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் இது வாங்கலாமான்னு பார்க்குறேன். நாங்கள் ஆக்சுவலாக இதில் தான் வந்தோம். நேற்று நைட்டு என்னாச்சு, பயங்கரமான ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்து போச்சு. ஆக்சுவலாக இதில் தான் நாங்கள் வந்தோம். இதில் வந்து லாரி வரும், ஆனால் வந்து இந்த மேலே கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு போகிற லைனு, அது வந்து ரொம்ப கீழே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டு கிட்டத்தட்ட மாட்டி அந்திருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து அவர் தூக்கி, ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக மாட்டுங்க, இருங்க நான் குச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்களே ஹெல்ப் பண்ணி தான் நான் உள்ளே வந்தோம். ஆனால் வேறு யாருதும் கிடையாது, வண்டியோட ஓனர் இது அவங்களுதும். ஸோ அந்த மாதிரிலாம் நடிச்சு. A few minutes later.
ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு வந்து ஊருக்குள்ளே ஏற்றுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம். ஊருக்குள்ளே வந்து மண்டி இருக்குது, நம்ம லோடு ஏற்றுறதுக்கு வந்தோம். இந்த இடத்துல அடிக்கிற வெயிலுங்க, வெளில எங்கேயுமே அந்த இடத்துல உட்கார முடியாது. இந்த மரத்தினடியில் கொஞ்ச நேரம் நிற்கலாம், அதை விட்டு இடமே இல்லை. இல்லைன்னா இங்கே வந்து உட்காரலாம். இதுவே நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்நாடாக இருந்தால் கூட நம்ம வந்து இங்கே வந்து இப்படி உட்காரலாம். இந்த இடத்துல நம்ம உட்காந்து யாராவது ஏதாவது தப்பாக நினச்சி யார் நீ இதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். எங்கே போகிறோன்னு தெரில, என்ன வாங்க போகிறோன்னு தெரில, ஆனால் போயிட்டுருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு. இந்த ஒரே ஒரு சூரியன் தாங்க மொத்தமாக. அப்பா கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இங்கே பாருங்களேன், குளிச்சினாலே என்னன்னு தெரில, வேர் தூத்துது. எப்படி தான் இந்த மக்கள்லாம் வசிக்கிறாங்களோ வாழ்கிறாங்களோ என்ற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், உலகம் இப்படி உருண்டையாக இருக்குது, சாரி பூமி உருண்டையாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஊட்டி கொடைக்கானல்லாம் எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் சென்னையில் எவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் ஊட்டியில் மட்டும் எப்படிங்க சில்லுன்னு இருக்குது? எனக்கு இது ஒரு மிஸ்ஸியாகவே இருக்குது. எதனால நீங்கள் கேட்பீங்க, அங்கே வந்து டீ ஏக்கர் அந்த மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி பசுமையாக இருக்குது, இல்லை மலைப்பகுதியாக இருக்குது அதனால் அப்படி இருக்குது நீங்கள் நினைக்கலாம். அப்படியே கூட இருக்கட்டும். அப்படின்னா ஐஸ்லாண்டு இமாச்சல பிரதேசெல்லாம் ஏன் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது? இப்போ இந்த வெயிலுக்கு எல்லா பனியும் உருகி இருக்கணும்ல, ஏன் உருகலை? நம்ம ஊரில் முலாம்பழம் ஜூஸ் போட்டு தானே கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோண்ணா அது? 20 ஒன்று 4 ಕಿಲೋ 50, ಅரை ಕಿಲೋ 80. 50, 1/4 கிலோ 40, அது ஒரு 1/4 கிலோ 50, அரை கிலோ 40 ரூபாய். 50 40 எவ்வளோ இது? அது வேணாம். இது நம்ம ஊர்லலாம் முலாம்பழம் ஜூஸ் தானே போட்டு கொடுப்பாங்க. முலாம்பழம் பீஸாக வெட்டி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குமோ தெரியல, நல்லா இருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன், ஜூஸ் போடுற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஊரில் அழகாக வெட்டியே கொடுக்குறாங்க பீஸ் பண்ணி. சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு மண்டிக்கு இந்த பக்கம் ஒரு நேச்சுரலான பிளேஸ் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு சேரை போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது பாருங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு பார்வை. அப்படியே எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. நண்பர்களே, மணி வந்து 7:30 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு மாங்காய் கூட வரல. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியலை. சரி, நான் என்ன நினச்சேன், ஒரு 6 மணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. பிக்கப்பில் ஒவ்வொரு வண்டியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணியில் ஏற்ற ஆரம்பித்தாங்கன்னா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சரி, நைட்டு 11 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஒரு மாங்காய் கூட வரலன்ற போது தான் நமக்கே ஒரு ஆஹா, இன்றைக்கி இங்கே தான் ஆல்ட்டு போகல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாரி டியூட்டிக்கு நம்ம வந்துட்டாலே பொதுவாகவே எல்லா டிரைவர்களும் நம்ம வந்து வண்டிக்கு வந்துட்டோமா, டக்குன்னு இன்றைக்கி இல்லைன்னா அடுத்த நாள் லோடு ஏற்றணுமா, அப்படியே கிளம்பணுமா, அப்படி இருந்தால் பரவாயில்ல. கடைக்கு போய் இதில் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். குட் நைட் காயில் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நேற்று கொசு கடிங்க ஒன்றுமே முடியல. எனக்கு ரூமில் படுக்க சொன்னாங்க. நான் வண்டியில் படுக்கல, நைட்டு ரூமில் தான் படுத்தேன். நைட்டில் கொசு கடி பிச்சு எடுத்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்ட்டு. ஃபேன் காற்றுல ஃபேன் பேருக்கு தான் 2 ஃபேன், காற்றே வரல. ஆனால் பகலில் கொஞ்சம் சில்லு நல்லா இருந்துச்சு. நைட்டில் தான் என்ன மே மாதமே ஒன்று ஸ்டார்ட் ஆகல தமிழ்நாட்டு ஒன்று சொல்லி. ஆடாடா, மே மாதமே ஸ்டார்ட் ஆகலை, இப்போயே எவ்வளோ வெயில் அடிக்குது. நான் டியூட்டி ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இங்கேயே நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. பகலில் வெளி மாநிலத்தில் போட்டால் பங்கமாக இருக்கும். ஒரு தடவை நான் வீடியோவில் கூட ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், தண்ணி வண்டியே ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தூக்கி அடியில் ஊற்றி ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இந்த தடவை என்ன ஆக போதோ தெரியல. நம்ம என்ன சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வந்து இங்கே ரூம்லேயே படுக்கிறோம்ட்டு. ஸோ இதுதான் அந்த ரூம். ஆக்சுவலாக ரூம்னா செப்பரேட்லாம் கிடையாது. இது வந்து ஆஃபீஸ் ரூம், அது வந்து என்ட்ரன்ஸு, இது வந்து ஆஃபீஸ் ரூம். அப்படி இங்கேயே படுக்கிறதுக்கு. ஸோ நான் இங்கே தான் நேற்று படுத்திருந்தேன். செம்ம கொசுக்கடி. அதனால் இன்றைக்கி வேறு சாக்ஸ் வேறு போட்டிருக்கு. என்ன கொடுக்கும் போதோ நீங்கள் நேற்று கொசுத்தி வைக்கல, நீங்கள் வந்து கொசுத்தி வச்சுட்டேன். அப்படியே வந்தாச்சுங்களேன். இதுதான் மண்டி, சரிதா? நம்ம வண்டி இங்கே இருக்குது, மண்டி இங்கே இருக்குது. அப்படியே அந்த பக்கம் ஆஃபீஸு. அப்படியே நீங்கள் உள்ள வந்தால் அப்படியே படுத்துக்க வேண்டியதான். அப்படியே படுத்துக்கிட்டு என்ன அந்த ஃபேன் காத்தாங்க ஒன்றுமே வர மாட்டேங்குது. கொஞ்சம் காற்றடிச்சா கூட பரவாயில்ல.
நண்பர்களே, நம்ம வந்து திங்கக்கிழமை வந்தோம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஆகி போச்சு. மதியானம் 3 மணி ஆகுது. இன்னுமே வந்து ரோடுக்கு எந்த ஒரு இதுவுமே அப்டேட் கொடுக்கல. சரி நாங்களும் விட்டாச்சு. சரி எப்படி நீ ஏற்றிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில். அதனால் கடைக்கு போனோமா காய்கறி எதில் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சேன். காய்கறி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வேணாண்ணா அப்படின்னேன். சரி மட்டன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே மட்டனை சமைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு இப்போ நான் ரெடி பண்ணி போட்டு சமைச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் மட்டன் வெந்துருச்சு. இது போட்டதுக்கப்புறம் மசாலா போட்டதுக்கப்புறம் நான் போட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுற அவுட் போட்டு இருக்குன்ட்டு. இந்த சின்ன கட்டிங்கில் ஆக்சுவலாக வண்டி இதிலேருந்து வந்து இதில் கட் ஆகாது. இதில் ஏறி போயிருக்கலாம். கட் பண்ண முடியாமல் ஆட்டினாரு. அப்புறம் ஆப்போசிட்டில் ஏறி போயிட்டுருக்காங்க. நாங்கள் திருப்பும்போது யோசிச்சு இதில் கட் ஆகாது. சரி எக்ஸ்பர்ட் டிரைவர் போல, சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். நானும் பார்த்தேன். ஆட்டினாரு கெட்டினாரு. அப்புறம் பேக் வீல் ஜஸ்ட் மிஸ்ஸில் இதான உடனே சரி ஏறி அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம ஊர் பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குல்ல, பேக்கில் ஒன்று இருக்கு. இங்கே பாருங்களேன், சென்டராக ஒன்றே ஒன்று புதுசாக இருக்குது ஆந்திரா பஸ்ஸில். அழகான இந்த காதல். நண்பர்களே, இங்கே வந்து முந்தானேத்து நைட்டு எப்போது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்தாங்க. திங்கள் செவ்வாய் புதன் ஆகி போச்சு. 3ஆவது நாள் தான் லோடு ஏற்றவே ஆரம்பிக்கிறாங்க. நான் லோடு இறக்குறது கூட ஒரிஷாவில் 3 நாள் வெயிட் பண்ணி இறக்கியிருக்கேன். ஜூஸ் லோடு ஏற்றிட்டு போயிட்டு. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் லோடு ஏற்ற வந்து 3 நாளாக கழித்து லோடு ஏற்றுறது இதாக ஃபஸ்ட் டைம். இப்போ தான் லோடு டிராக்டரில் வந்துருக்கு. மாங்காய் லோடு இன்னும் சைஸ் எதுவுமே பார்க்கலாங்க. சாம்பிளில் வச்சுருந்தாங்க. எல்லா வகையான சாம்பிள் பார்த்தேன். இப்போ மணி என்ன 7:30 மணி ஆகுது. இப்போ தான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் டு இட் பார்ப்போம். அப்புறம் என்னாச்சு, மதியானம் மட்டன் இட்டு வந்து அது எவ்வளோ தெரியுமா, ஒரு 2 பேர்த்துக்கு 1/2 கிலோ கிடையாது, 1/2 கிலோ தான் எடுக்க போனாங்க. ஆனால் வந்து 380 கிராம் தான் இருந்துச்சு. வேறு வழியில் அப்படின்ட்டு சரி அதுவே வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அது எப்போ காலையில் அடுத்ததுங்க. ரொம்ப ஒரு இதாகி போச்சு. சரி ரைட்டு வேறு வழியில் அப்படின்ட்டு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நைட்டுக்கு சரியாக போயிடும். இப்போ லோடு ஏற்றினாங்கன்னா டைமிங் லோடு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ இப்போ லோடு ஏற்றி முடிகிற வரைக்கும் எண்ட் பண்ணிடுவேன். அடுத்த வீடியோலேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவேன். மாங்காலோட ஏற்றுறேன், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு எப்பயும் போல தான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ அடுத்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களான்னு தெரியல. பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கம்பல்சரி மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம பெல் பட்டனை ஹாலில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயே இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டிஎன் அஃபிஷியல் ப்ளாக் இன்ஸ்டாகிராம் ஐடி அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதை வண்டி நம்ம நிறுத்தினோம்ல, இதே இடத்துல தான் 3 நாளாக நிற்கிது. இப்போ தான் மழை லைட்டாக தூரிச்சுன்ட்டு வண்டியை உள்ளே விட்டு மறுபடியும் எடுத்து வெளியே நிறுத்திட்டோம். ஏற்ற ஆரம்பிக்கிறாங்களா என்ன அது? ஓ பாக்ஸ் பண்ணுவாங்கள்ல. ரைட் மறந்துட்டேன். அடடா வண்டி 2 நாள் இதே இடத்துல நின்றுச்சு. தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோவே எடுக்கலைங்க. சரி வீடியோவில் தான் ஏதோ ஒரு கிராப் பண்ணி எடுக்கணும். நான் பரவாயில்லைங்க, ஒரு ஊருக்குள்ளே அமைதியான ஒரு இடம், அழகாக முஸ்லீம் கோயில் பக்கத்துலேயே வந்து பின்னால் வந்து மண்டி இடம் ஃப்ரீயாக இருக்குது. பின்னால் அழகாக அப்படி இயற்கையான காற்று சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன். இடம் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குன்னா ஒரு அமைதியாக. இப்போ தான் 2 டிராக்டர் லோடு வந்திருக்கு. ஆஹா பரவாயில்லைங்க. இந்த மாங்காவா? நான் ஆக்சுவலாக குண்டு மாங்காய் நினச்சேன். இந்த மாங்காய்னா பரவாயில்ல. அடிக்கிற வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட முடியாது. நான் நிறைய ரீலில் பார்ப்பேங்க. அப்படியே மாங்காவை சின்னதாக அறுத்து உப்பு மிளகா அதில் போட்டு அப்படி குண்டில் போட்டு அப்படி வச்சு சாப்பிடுவாங்க பாரு. பார்க்கும் போதே நாக்கு வரும். ஓகே நம்மளும் இன்றைக்கி ஸ்லாஷ் போட்டுற வேண்டியதான். நண்பர்களே 8 மணி ஆகுது. நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. வாங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து இப்போ எடை போட போயிட்டுருக்கோம். இங்கே தான் பங்க்கு பக்கத்தில் இட மிஷின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்ப்போம். எடை போட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கண்ணுக்கே தெரியலையே.
மாங்காய் ஏற்றிட்டு வந்து மாங்காயோட ஏற்றல எல்லாமே நம்ம ஸ்லாஷ் போட்டு வச்சாச்சு. பாருங்க, இது எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறதோட காட்டுறேனே. டடாம், உப்புக்கு இது போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இந்த பக்கம் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சு இது அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேனே. ஓகே காய்ஸ், அவுட்புட் ரெடி. உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்தது. சூப்பராக இருக்குதுங்க. நண்பர்களே, அது ஒரு பக்கம் ரெடி, இது ஒரு பக்கம். நம்ம கேரளா ஸ்டைலில் வந்து இந்த உப்பு மாங்காய் இருக்கும்ல, பிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அது இப்போ ரெடி பண்ணிட்டோம். 2 நாள் கழிச்சு இதுவும் நல்லாயிருக்கும். வா, இன்றைக்கி மீன் நம்ம வீட்டில் புளிக்குழம்பும் புளியோதரையும் தான். அந்த மாதிரி இனிமேல் நமக்கு இதில் மாங்காய் தான் இல்லாது. ஷாக்கிங் சர்ப்ரைஸ், ஒன்றுமே லோடு ஏற்றலை. இப்போ தான் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்களா 2 டிராக்டர் இல்லை. இன்றைக்கி ஆக்சுவலாக வியாழக்கிழமை 4வது நாள் ஆகி போச்சு, இன்னும் லோடு ஏற்றலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இங்கே வந்து டீசல் ரேட்டு அதிகமாமா. அதனால் டிராக்டருக்காரங்க வந்து இவங்க கொடுக்குற வாடகை அவங்க கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி அந்த பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ பிரச்சனை. இப்போ தான் லோடு ஏற்றவே ஆரம்பிச்சிட்ருக்காங்க. 2வது, நேற்று அப்படி இப்படின்னு பேசி 2 டிராக்டர், ஒரு டிராக்டர் 2 டன்னா கூட ஒரு 4 டன்னு லோடு தான் நேற்று வந்துச்சு. அதுவே நைட்டு ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி இப்போ ஏற்றுறாங்க. இன்னும் பேலன்ஸு நமக்கு 25 டன்னா, இன்னும் 21 டன் இருக்குது. அப்போது இந்த வாரம் ஃபுல்லாக இழுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் காலைல போய் கடையில் போய் கறி எடுத்துக்கிட்டு டெய்லி கறியா? இல்லை முட்டை, அப்புறம் வந்து குக்கும்பர், அப்புறம் வந்து தயிர். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கண்டியாண்ட போயிட்டுருக்கேன். 3 hours later. The next day. அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு கேஸ். இப்போ தான் 2வது டிராக்டரே வந்து லோடு இறக்கியிருக்காங்க. இது இன்னும் பாக்ஸ் பண்ணி மறுபடியும் லோடு ஏற்றணும். பாதி வரைக்கும் இப்போ நமக்கு வண்டி ஏற்றிட்டாங்க, இன்னும் பாதி இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு டிராக்டர் வரும்னு நினைக்கிறேன். அது ஏற்றுனா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 4 நாள் நான் எப்பவுமே ஒரு வீடியோ வந்து ஒரு நாள் காலைல ஆரம்பித்தா நைட்டு முடிகிற வரைக்கும், நைட்டு எவ்வளோ நேரம் விடிகிற வரைக்கும் நான் வந்து அது ஒரு விளாகாக முடிச்சிருவேன். அடுத்த நாள் காலையிலேருந்து இன்னொரு விளாக், அந்த மாதிரி தான் நான் முடிச்சிட்ருப்பேன். இந்த ஒரே வீடியோ எப்போ 4 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இன்றைக்கி வியாழக்கிழமை. இதுதான் என் ஃபஸ்ட் டைம் இத்தனை நாள் நாங்கள் லோடு ஏற்றுறது. நண்பர்களே, ஈவினிங் டைம் சமைக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், ஆஹா அழகாக மழை பெய்யுதுங்க. வா, நேற்று ஆக்சுவலாக மழை வந்துச்சு, நேற்று லைட்டாக தான் வந்துச்சு. இப்போ நல்லாவே மழை பெய்யுது. ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செம வெயில், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ மழை பெய்யும் போது இந்த பஸ் ஆரஞ்சு பெயிண்டிங் சூப்பராக இருக்கு. 12-1 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை. திரும்பி குப்பரை படிச்சதில் தூங்கிட்டு இருந்தேன். 2 மணிக்கு நேரம் தூக்கம் பயங்கரமாக வருது. அப்போ தான் லோடு ஏற்றுறேன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தி பாய் போடுன்னு சொல்லி மழை வருதுன்னு சொல்லிட்டு இதை பாருங்க, அதான் லோடு ஏற்றிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது, கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, 4 நாளாக இருந்ததுக்கு லோடு ஏற்றுறாங்களே சந்தோஷம். என்ன லைட்டாக தூக்கம் வருது. லோடு ஏற்றிட்டு பாய் போட்டு எனக்கு என்னென்னா, எனக்கும் கூட இருக்கிற டிரைவருக்குமே தெரியல மாங்காய் லோடுக்கு பாய் எஸ்ஆர்எஃப் போடணுமா இல்லை பச்சை போடணுமா, இல்லை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணுமா இல்லை பாதியோட கவர் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. காய்ஸ், லோடை ஏற்றிட்டாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து லோடு மேனு கிடையாது, சாரி லோடு மேனு பாக்ஸை இது பண்ணுறவங்க கிடையாது, அது வேறு ஆளுங்க. நம்ம இவங்க இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வண்டியே நம்ம வண்டி தான். அதனால தான் வந்து இத்தனை 4 நாள் வந்து டிலே ஆனதுக்கு காரணமே. ஏன்னா வந்து இவங்க லோடு எடுக்கிற இடத்துல அவங்க டிலே பண்ணுறது, நடுவில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் அவங்க டிலே பண்ணுறது, இதனால தான் வந்து நம்ம 4 நாளாக வெயிட் பண்ணி இன்றைக்கி நம்ம லோடு ஏற்றிட்டுருக்கோம். ப்ளஸ்ஸு லோடு வந்ததுக்கப்புறமா பேக் பண்ணுற ஆளுங்க வரல, அதனால் இவங்க லோடு மேன் இவங்களே பேக் பண்ணி இப்போ லோடு ஏற்றிட்டுருக்காங்க. இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வண்டியாக இருக்கிறனால தான் இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள். இப்போ அடுத்தடுத்து வர வண்டிங்களாம் கரெக்டாக ஆளுங்க கரெக்டாக வந்துடுவாங்க, கரெக்டாக எல்லாம் லோடு கரெக்டாக வந்து எல்லாம் ப்ராப்பராக நடக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஏங்க சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வண்டின்றனால தாங்க இவ்வளோ டிலே ஆகுது. இப்படி ஏன்னா நாங்கள் எல்லாமே இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அடுத்தடுத்துல இப்போ கரெக்டாக ப்ராப்பராக வண்டி வந்துச்சுன்னா ஒரே நாளில் நாங்கள் டெலிவரி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அடுத்தடுத்த வர வண்டி வந்து கரெக்டாக போயிடும். மாங்காய் தோப்புக்குள்ள நண்டு போல வந்தேன், யாரும் நேரம் பார்த்து. எல்லாம் ஏற்றிட்டாங்க, அந்த இடத்துல மட்டும் ஏன் பாக்ஸ் வைக்கலன்னு தெரியல. நண்பர்களே, பாய் போட்டாச்சு. இப்போ நம்ம எடை போட போயிட்டுருக்கோம். அப்புறம் டயர் பஞ்சர் ஆகி போச்சு, லெஃப்ட் சைடு சேண்டாக்சில். அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். பஞ்சர் போடுறதோட இல்லைன்னா நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து நாம் பஞ்சர் போட்டு கிளம்புறதுலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு நைட்டு 8 7 மணிக்கெலாம் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க.